ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. தத்சத் ஸ்ரீ பர பிரம்மனே நமக. வெட்டவெளி பரம்பரையில் வந்த ஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பிரிய சிஷ்யராகிய கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் அவர்களின் பூர்வ ஜென்ம இஜ்ஜென்ம சரித்திரம் தொடர்ச்சி. துன்மார்க்க குணங்களை போக்கடிக்கத்தக்க உபதேசங்கள். அர்த்தாக்ருஹே நிவர்த்தன்னே ஸ்மசானே மித்ர பாந்தவாக சுக்ருதம் துஷ்கிருதம் செய்வ கஷந்த மனுகஷ்சதி. திரவியமும் வீடும் சம்பாதித்து தர்மம் செய்யாமல் இருந்தால் மரணம் அடையும் போது அந்த திரவியம் வீட்டில் இருக்குமே ஒழிய தன்னுடன் கூட வரமாட்டா. புத்திரர்களும் பந்துக்களும் சிநேகிதர்களும் சுடலை மட்டும் வந்து தீமூட்டி சென்று விடுவார்களே ஒழிய தம்முடன் கூட வரமாட்டார்கள். ஆனால் எது வரும் என்றால் தம் கைகளால் செய்த புண்ணிய பாப்பங்கள் இரண்டே தம்முடன் கூட தம் நிழலை போல வந்து நிஷ்காமிய புண்ணியம் செய்திருந்தால் யோகிகளின் வீட்டிலும், காமிய புண்ணியம் செய்திருந்தால் வேத பாராயணம் செய்யும் பிராமணர்களின் வீட்டிலாகிலும் அல்லது செல்வமுடையவர்களின் வீட்டிலாகிலும் பிறந்து மறு ஜென்மங்களில் மேலான பதவியாகிய மோட்சம் என்னும் வீட்டை அடைவார்கள். ஆதலால் எப்பொழுதும் ஈஸ்வரார்ப்பண தர்மங்களையே செய்து கொண்டு வர வேண்டும். பாபம் செய்தவர்கள் தாம் பிறந்திருக்கும் ஜென்மத்தை விட மிகவும் தாழ்ந்த ஜென்மத்தை அடைந்து கேவலஹீனமான 84 லட்ச ஜீவராசிகளின் யோனிகளில் பிறந்து நரகத்திற்கு பாத்திரர்கள் ஆவார்கள். ஆதலால் ஸ்திரீ புருஷர்கள் எப்பொழுதும் பாப காரியங்களை செய்யாமல் புண்ணிய காரியங்களையே செய்து கொண்டு வர வேண்டும். அனித்யானி சரீராணி விபவோ நைவ சாஸ்வதஹ நித்யம் சந்நிஹிதோ மிருத்யுஹ கர்த்தவ்யோ தர்ம சங்கிரஹ. சரீரம் அழிந்து போகத்தக்கது, சம்பத்துக்கள் சாஸ்வதமானதல்ல. தன்னை கொண்டு போக மரணம் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றது. ஆதலால் எப்பொழுதும் தர்மத்தையே செய்து கொண்டு வர வேண்டும். தர்மம் செய்வதும் அன்றே சத்தியமாயிருக்க வேண்டும். சத்தியமே ஜெயத்தை தரத்தக்கது, சத்தியமே ஆதாரமாயும் ஜீவனமாயும் இருக்கிறது என்று நினைக்கப்பட்டவர்கள் நிஜமாய் கடை தேறி விடுவார்கள். எல்லாவற்றிலும் சத்தியமே மேலானது. அதன் மதுரத்தை அனுபவித்தே தீர வேண்டும். சத்தியத்தை விட ரட்சிக்கப்பட்டது உலகத்தில் வேறொன்றில்லை. பரிகாசத்திற்காகிலும் கிணவளாகிலும் அசத்தியமாடாமல் இருக்க வேண்டும் என்றால் பொய் சொல்லாமல் சத்தியமாய் இருக்க வேண்டும். சத்தியமே பகவத் சுரூபம். சத்திய சுரூபனான பகவான் சத்திய வாக்கியமுடையவர்களுக்கே காணப்படுவான். ஆதலால் பகவானை பூர்ண பக்தியுடன் பூஜை செய்ய வேண்டும். இந்த கலியுகத்தில் உள்ள மாணவ ஜனனங்களுக்கு எல்லாம் பக்தி ஒன்று மோட்சத்தை தரத்தக்கதாக இருக்கின்றது. இதரர்கள் மெச்சும்படி தேவதா பூஜை செய்தால் யாதொரு பலனும் கிடைக்க மாட்டா. எண்ணெயில்லாமல் விளக்கு எரியாதது போல் மனிதர்களுக்கு பகவத் பக்தி இல்லாவிட்டால் மோட்சத்தை அடைய மாட்டார்கள். பகவானது ஆக்னைக்கு விரோதமாயிருக்கும் மாணவ ஜனங்களின் ஆக்னைக்கு எப்பொழுதும் உட்படலாகாது. ஜனங்கள் இல்லாத ஏகாந்த மானடமாயிருந்து இதற்கு அப்போதைக்கப்போது சென்று ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியத்தில் உபதேசமாய் சொல்லியிருக்கும் ராஜயோகத்தின் ரகசியத்தை அறிந்து அதுபோல் ஜபம் செய்து வர வேண்டும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் சகவாசமும் மோட்சத்திற்கு முக்கிய சாதனங்கள். மனதிற்கு எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் அந்தர் சுத்தியாய் இருக்கப்பட்டவன் பகவானை துதி செய்வானாகில் அவன் மேல் பகவானுக்கு கருணை உண்டாகும். திருடமாகிய பக்தி விசுவாசங்களையும் நிச்சலமாகிய தியான நிஷ்டையும் உங்களுக்கு தர வேண்டுமென்று பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போது அவர் உங்கள் இஷ்டம் போல் அனுகிரகம் செய்வார். பக்தியினால் மனம் பரிபக்குவம் அடைந்தவனுக்கு எப்போதாகிலும் ஒரு நாள் பகவானது நிஜ சொரூபம் காணப்படும். பகவான் மீது திருட பக்தி விசுவாசங்கள் இருந்தால் எப்படிப்பட்ட ஆபத்துக்களும் நீங்கிவிடும். பிரபஞ்சத்தில் எவ்வளவு ஆசைகள் உண்டோ அவைகளை எல்லாம் நீக்கி பகவானிடத்தில் அந்த ஆசையை திருப்ப வேண்டும். எல்லா ருசியை விட பக்தி ருசியே சிரேஷ்டமானது. பலாபேட்சை இல்லாதவனாய் இருந்து பக்தி ஸ்ரத்தையுடன் பகவானை சேவிக்க வேண்டும். பகவானை எந்த ரூபமாய் நினைக்கின்றோமோ
அந்த ரூபமாய் தரிசனம் கொடுப்பார். எல்லாவற்றிலும் பகவான் இருக்கின்றார் என்று விசேஷ பக்தியுடன் நினைக்கப்பட்டவர்களுக்கு நிஜமாகிய பக்தி உண்டாகும். அஞ்ஞானத்தில் மூழ்கி 100 வருஷங்கள் இருப்பதை விட ஞானத்துடன் ஒரு நாள் இருந்தால் போதுமானது. பகவான் இங்கு இல்லை என்று நினைத்து பாப்ப காரியங்களை செய்யலாகாது. ஆத்ம சுகத்தை அடைந்த புருஷன் விஜய சுகத்தை விரும்ப மாட்டான். பகவான் 100 கோடி பெயர்களுடனும் அநேக கோடி ரூபங்களுடனும் இருக்கின்றார். நெருப்பை தீண்டுவதற்கு எவ்வளவு பயமோ அவ்வளவு பயமாய் பாப்பத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறிருந்து பொன் மீது எவ்வளவு பிரீத்தி வைக்கின்றோமோ அவ்வளவு பிரீத்தி பகவான் மீது வைக்க வேண்டும். எல்லா எண்ணங்களையும் விஷத்திற்கு சமானமாய் எண்ண வேண்டும். ஆசை என்பது பிசாசை போல் இருக்கின்றது. ஆதலால் சகல ஆசையும் விட்டு ஒழிக்க வேண்டும். ஆசை என்னும் வேர் அநேக ஜென்மங்களாய் நம்மை தொடர்ந்து வருவதனால் சம்சாரம் என்னும் காட்டின் மத்தியில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகின்றது. இந்த சம்சாரம் என்னும் காட்டில் மனைவியை பெரிய வளையாயும் புத்திரர்களை சத்துருக்களாயும் தனமே அக்னி ஜுவாலையாயும் இருக்கின்றது. இந்த தனத்தினால் தந்தை, குமாரர்கள், சகோதரர்கள், சிநேகிதர்கள், பந்துக்கள் முதலானவர்கள் எல்லோரும் விரோதமாகின்றார்கள். அல்ப புத்தியுடையவர்கள் பாரியாள் புத்திரர்களின் சௌக்கியத்தை விரும்புகின்றார்களே அன்றி பகவான் மீது பிரீத்தி வைத்து பூஜை செய்யார்கள். அக்னியானது எல்லாவற்றையும் பஸ்பம் செய்வது போல் எண்ணங்கள் மாணவ ஜனங்களை பஸ்பம் செய்விக்கின்றது. ஆசையுடையவன் தனவான இருந்த போதிலும் தரித்திரனே. தான் செய்த பிழைகள் அந்நியர்களுடன் சொல்லி பச்சாத்தாபப்பட்டால் பாப்பம் நாசமாகும். தாய் தந்தையர்களுடையவும் பந்து சிநேகிதர்களுடையவும் சௌக்கியத்திற்காக பாடுபடாமல் தன் பிரயாணத்திற்கு வேண்டிய சாதனைகளுக்கு பாடுபட வேண்டும். இத்தேகம் இந்த க்ஷணமோ சற்று நேரத்திலோ இன்றோ மறுநாளோ மண்ணாவது நிஜம் என்று பிரதி இமை கொட்டு நேரமும் நினைத்து ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். நாம் இவ்வளவாய் மோகம் வைத்திருக்கும் இந்த ஜெகத்தெல்லாம் சொப்பனம் போன்றதாய் இருக்கின்றது. உன் கண்களாகிலும் கைகளாகிலும் நல்ல விஷயங்களுக்கு தடை செய்தால் அதை பிடுங்கியும் வெட்டியும் போட வேண்டும். மாணவர்களின் சரீரம் எலும்பு மாமிசம் தோல் இரத்தம் சீழில் மல மூத்திரங்களால் நிறைந்து அழியத்தக்கதோ தோல் பொம்மையாய் இருக்கின்றது. பால்யமும் யபடமும் நிற்க மாட்டா. பிறப்பது, வளருவது, நோய் உண்டாவது, மரணம் அடைவது முதலானவைகள் துக்கமானவைகளே. மதுரமாகிய பதார்த்தத்தில் ஒரு துளி விஷம் விழுந்து அதை தெரியாமல் சாப்பிட்டால் பிராணன் போவதாய் இருக்க, கணக்கற்ற பாப்பங்களை செய்து விஷத்திற்கு சமானமாகிய விஷய சுகங்களை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் என்ன கதியை அடைவார்கள்? சகல பிராணிகளையும் நம்மை போல் நினைத்து ஜீவ இம்சை செய்யாமல் இருக்க வேண்டும். ஜீவ இம்சை செய்யாமல் இருந்தால் சீக்கிரமாய் பகவான் சமீபமாய் செல்லுவோம். பூத்த தய இருந்தால் இந்திரியங்களின் சேஷ்டைகளும் குரோதங்களும் நீங்கும். ஜீவ இம்சை வியப்பிசாரம், திருடுவது, குடிப்பது, மாம்ச போஜனம் செய்வது இவைந்தும் தேகத்தினால் செய்யப்படும் காரியமாய் இருக்கின்றது. பொய் சொல்வது, நடவாத விஷயங்களை கோர்த்து சொல்லுவது, தூஷிப்பது, விருதாவாய் பேசுவது இந்நான்கு பாப்ப காரியங்களையும் நாக்கினால் செய்யப்படும் காரியமாய் இருக்கின்றது. காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய, டம்ப, தர்ப, ஈரிஷை, அசூயை என்னும் கெட்ட குணங்களையும் துன்மார்க்க காரியங்களையும் மிகவும் சீக்கிரமாய் செய்ய மனதே காரணமாயிருக்கின்றது. இப்படி துன்மார்க்க விஷயங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் மனதை இழுத்து பிடித்து நல்ல காரியங்களை செய்வதில் பிரவேசிக்க செய்ய வேண்டும். எப்படி செய்தால் பகவத் சுரூபத்தில் மனம் லயமாகும். நிதானமுடையவனே பலமுடையவன். சரியாய் மூடாத வீட்டில் எப்படி மழை ஒழுகுமோ அதுபோல் ஜாக்கிரதை இல்லாத மனதிற்கு கெட்ட குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் முத்துக்காக ஆசைப்பட்டு அதிக கஷ்டத்துடன் பிராணன் போவதாய் இருந்த போதிலும் துணிந்து அகோரமான பயங்கரமுடைய சமுத்திரத்தில் இறங்கி முத்துகளை எழுப்பது போல் பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைக்கப்பட்ட புருஷன் ஸ்ரத்தை பக்தி உண்டாவதற்காக அநேக கஷ்டங்கள் பட்டே தீர வேண்டும். சர்வம் தெரிந்தவனைப் போல் நடித்து காட்டும் புருஷன் நீச்ச குணங்களை உடையவனேயாம். சந்தோஷம் நல் விஷயங்களிலிருந்து உண்டாகும், துக்கம் கெட்ட விஷயங்களிலிருந்து உண்டாகும்.
பிரியத்தினால் கோபமும், நல்ல விதத்தினால் கெடுதியையும், தர்மத்தினால் லோப குணங்களையும், விசாரணையினால் மோகத்தையும், சத்தியத்தினால் பொய்யையும் ஜெயிக்க வேண்டும். நல்ல சகவாசம் கிடைக்காவிட்டால் வேறு எந்த சகவாசமும் செயலாகாது. துஷ்டர்களை கண்டால் பயந்திருக்க வேண்டும். அநேக தேசங்களை ஜெயித்தவன் வீரனென்று பெயர் பெறுவான். தனது இந்திரியங்களை ஜெயித்தவன் பிரம்மாண்டம் எல்லாம் ஜெயித்தவன் ஆகின்றான். இந்திரியங்களையும் மனதையும் தனது அபியாச யோகத்தினால் ஜெயிக்க வேண்டும். தனவான் மோட்சம் அடைவது எப்படி இருக்கும் என்றால், ஊசி காதில் யானை புகுவது போல இருக்கும் என்றால், தனவான் மோட்சம் அடைவதும் இல்லை, ஊசி காதில் யானை புகுவதும் இல்லை. தனவான் எப்பொழுதும் பணத்தின் மீதே இச்சை கொண்டிருப்பானே ஒழிய மோட்சத்தின் மீது இச்சை கொண்டிரான். நாம் செய்யும் நல்வினை தீவினைகள் இரண்டும் நம்முடன் கூட நிழலை போல வந்து கொண்டே இருக்கும். ஆதலால் கல்மஷ குணங்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே வர வேண்டும். திருட்டுத்தனத்தையும் பொய்யையும் விட வேண்டும். இதரர்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் பரிகாசம் செய்யும் தப்பிதங்கள் உன்னிடம் இல்லாமல் இராது. காமக்ரோதாதிகளை விட வேண்டும். இந்த காமக்ரோதாதி குணங்களை ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியத்தில் காணலாம். சகல ஆசைகளும் தன் பிராணனுக்கு விஷம் போன்றது. அந்த ஆசையே ஜனங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அதனால் கேடு வரும் என்பதை நினைக்க மாட்டார்கள். கோபத்துடன் வார்த்தையாடும் வார்த்தைகள் எல்லாம் கூரான அம்பை விட மிகவும் கூர்மையானது. நரகத்திற்கு போகும் பாட்டை மிகவும் விசாலமாக இருக்கும். மோட்சத்திற்கு போகும் பாட்டை மிகவும் இடுக்காக இருக்கும். சிறுவர்களுக்கு சம்சார சுகத்தின் ருசி தெரியாதது போல பிரபஞ்ச சுகத்தில் இருப்பவர்களுக்கு பிரம்மானந்த ருசி தெரிய வராது. பரம் நித்யானந்தம் இகம் க்ஷணபங்கம். துக்கத்திற்கு காரணம் பாப்பம், சுகத்திற்கு காரணம் புண்ணியம். பாழியத்தில் ஆட்டங்களிலும் யவனவத்தில் ஸ்திரீகளிடத்திலும் கிழத்தனத்தில் பாரியாள் புத்திர பௌத்திர பந்துக்களிடத்திலும் விசேஷ ஆசையுடையவர்களாயிருந்து காலம் விருதாவாய் கழித்து விடுகின்றார்கள். வித்தை, தனம், கீர்த்தி, பரிவாரங்கள் எவ்வளவு இருந்த போதிலும் மரண காலத்தில் காப்பாற்ற மாட்டா. ஆதலால் மறுஜனனம் வராமல் இருப்பதற்காக முதல் இக்கிரந்த கர்த்தாவாகிய அடியேன் மானச பூஜை செய்து வந்தது போல் 12 வருடங்கள் மானச பூஜை செய்து வந்தாள். இஜென்மம் தவறினாலும் மறு ஜென்மத்திலாகிலும் அல்லது அடுத்த ஜென்மத்திலாகிலும் தப்பாமல் மோட்சம் என்னும் பதவியை அடையலாம் என்று அறிய கடவீர்களாக. ஓம் தத்சத். சச்சிதானந்தன். லைஃப் ஆஃப் ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் பூர்வ ஜென்ம இஜென்ம சரித்திரம் முற்றும்.